கல்லூரிக்கு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், பாலியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன? ஒரு பெண் அப்படின்னாவே அவளுக்கு செக்ஷுவல் அப்யூஸோ இல்லை அசால்ட்டோ நடக்கல அப்படின்னு தான் ஆச்சரியம். பட் இந்த மேடையில் இதை நீங்கள் கேட்கும்போது அதை சொல்கிறதுக்கான தைரியம் வராமல் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் எதற்கு அஞ்சுறோன்னா அந்த ஊடகங்களுக்கு தான் பயப்படுறோம். நாளைக்கு என்னுடைய ரிலிஜனுக்கும் என் ஃபேமிலிக்கும் பயப்படலை, அது என் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கலாம். பட் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் தெரிஞ்ச விஷயத்த உலகமறிஞ்சு ஊரறிஞ்சு சொல்ல பயப்படுறது தான். இதுதான் இன்னும் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் கொடுத்திருக்க ஒரு அழுத்தம். இந்த பயம் தான் எங்களுக்குள்ள இருக்கு. சோ ஒரு பயத்தை ஏற்படுத்துறது யாரு? சமூக ஊடகங்கள், குடும்பமா அல்லது சமூக வலைதளங்களா? குடும்பம் கிடையாது, குடும்பத்துக்கு கொண்ட பயமே கிடையாது. இந்த குடும்பத்தை தாண்டி ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் எங்களை சுத்தி இருக்கு. எனக்கு அறிந்தவர்கள், என் கூட பழகுனவங்க, உனக்கு இப்படி ஆயிருக்கா, நீ அது எனக்கு ஒரு கேலி பொருளா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. இதுக்கு காரணம் இந்த சமூகம் தான். மக்கள் வெளியே வெளிச்ச போட்டு சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு காரணமே நாளைக்கு நான் ஒரு பேசும் பொருளாயிடுறேன். இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க, இதுக்குள்ள ஒரு ரிலிஜன் கொண்டு வந்துருவாங்க, இதுக்குள்ள கம்யூனிட்டி. உன்னுடைய ரிலிஜன் என்ன சொல்லியிருக்கு, நீ சொன்னபடி நடந்திருந்தா அது உனக்கு நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய ஆசாமிகள் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இது அரசியல் ஆக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த கேஸ்லயுமே பாருங்களேன், அரசியல் தான் அரசியல் ஆக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த விவாத மேடையுமே நடந்துட்டு இருக்கு. ஒரு இந்த எல்லா கேஸ் நிறைய அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நல்ல உந்துதல் பெற்று மேலோங்கி வரதுக்கு காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒவ்வொரு விஷயத்துக்கு இது அவங்களுக்கு ஒரு தின்பண்டமா கிடைச்சிருது. இது ஒரு மெல்றதுக்கான ஒரு நல்ல விஷயமா கிடைச்சிருது. ஒரு சிலர்